சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜிடமிருந்து துப்பாக்கியில் இருந்த 20 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த துப்பாக்கியோடு 20 தோட்டாக்கள் இருந்ததாகவும் அவை தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக சீமான் வீட்டு காவலாளி கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடமிருந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 20 தோட்டாக்கள் இருந்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் கொடுத்திருந்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வல்சரவாக்கம் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சம்மன் வழங்கி அது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராகி விளக்கங்களை அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 24ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக 27ஆம் தேதி காலை காவல் நிலையத்திற்கு வருமாறு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இன்று காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகாத நிலையில் அவர் சார்ந்து வழக்கறிஞர்கள் தரப்பில் மற்றும் 4 வார அவகாசம் கேட்டு அவர் கட்சி வேலையாக வெளியில் இருப்பதாக தகவல் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் சம்மன் ஒட்டுவதற்காக வல்சரவாக்கம் போலீசார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இல்லத்தில் வந்து இந்த சம்மனை அவருடைய வீட்டு முகப்பு பகுதியில் ஒட்டினர். இதை ஒட்டிய சில மணி துளிகளில் அந்த சம்மன் வந்து கிழிக்கப்பட்டது. இது தொடர்பாக அங்கு அந்த கிழிக்கப்பட்ட தொடர்பாக காவல்துறையினை விசாரிக்க செல்லும் பொழுது அங்கு போலீசாருக்கும் அந்த காவலாளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை வந்து கைது செய்தனர். குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த துப்பாக்கி .32 வகையை சார்ந்த துப்பாக்கி என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 20 தோட்டாக்கள் இருந்ததாகவும் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்று முதற்கட்ட தகவலில் காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார்.